பிரித்தானியாவில் வாடகைக்கு வீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் அங்கு வசிக்கும் வாடகைக்காரர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் புதிய நெட் ஜீரோ திட்டத்தின் கீழ் வீட்டு உரிமையாளர்கள் இனி சில கட்டாய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டிற்குள் அனைத்து வாடகை வீடுகளும் எரிசக்தி திறனில் குறைந்தது சி தரத்தை எட்ட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் திட்டமாகும். இந்த தரத்தை அடைவதற்கு வீட்டு உரிமையாளர்கள் தமது வீடுகளில் ஹீட் பம்ப் அல்லது சோலார் பேனல்ஸ் போன்ற நவீன சாதனங்களை நிறுவ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் என நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்த மாற்றங்களை செய்வதற்கு ஒரு வீட்டு உரிமையாளர் சுமார் 10,000 பவுண்டுகள் வரை செலவிட நேரிடலாம். இந்த மாற்றங்களை செய்வதற்கு ஒரு வீட்டு உரிமையாளர் சுமார் 10,000 பவுண்டுகள் வரை செலவிட நேரலாம். ஒருவேளை 2030க்குள் இந்த தரத்தை எட்டாவிட்டால் 30,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பழைய வீடுகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு இவ்வாறான வசதிகளை செய்வது மிகவும் கடினம் எனவும் இதற்கான போதிய நிதி உதவிகளோ அல்லது வேலையாட்களோ தற்போது இல்லை எனவும் நில உரிமையாளர் அமைப்புகள் கவலை தெரிவிக்கின்றன. இருப்பினும் அரசாங்கத்தின் எரிசக்தி திணைக்களம் கூறுகையில் யாரையும் ஹீட் பம்ப் பொருத்தும்படி கட்டாயப்படுத்தவில்லை என்றும் வாடகைக்கு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரம் குறைந்த மின்சார செலவில் வீடுகளை வழங்குவதே தமது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளது. பழைய வீடுகளை வைத்திருக்கும் நில உரிமையாளர்களுக்கு இது ஒரு பெரும் சவாலாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.